அஸ்வினி குமாரர்களை ததாஸ்து தேவர்கள் என்று அழைப்பதற்கு காரணம், அவர்கள் எப்போதும் காற்று மண்டலத்தில் சஞ்சரித்துக் கொண்டே ததாஸ்து, அதாவது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம். இதனால்தான் நம் பெரியவர்கள் எப்போதும் அமங்கலமான சொற்களை பேசாதே, நல்லதையே நினை என்று அறிவுறுத்துவார்கள். நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் அந்த நொடியில் இந்த தேவர்கள் நம்மை தாண்டிச் சென்றால் நாம் சொன்னது அப்படியே பலித்துவிடும் என்பது நம்பிக்கை. தேவர்களின் மருத்துவர்களான இவர்கள் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி சுமந்து செல்பவர்கள். அவர்கள் எப்போதும் மங்களமான வார்த்தைகளையே ஆசிர்வதிப்பதால் மனிதர்களாகிய நாமும் நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியை இது உணர்த்துகிறது. சுருக்கமாகச் சொன்னால், நம் சொல்லுக்கு சக்தி கொடுக்கும் அப்படியே ஆகட்டும் தேவர்கள் இவர்களே. இவர்களை வழிபட மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உள்ளன. ஓம் அஸ்வினி குமாராய நமஹா என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. மேலும் ரிக் வேதத்தில் இவர்களுக்காக பிரத்யேகமாக அஸ்வினி சூக்தம் என்ற துதிகள் உள்ளன. நாசத்யாபியாம் நமஸ்துபியம் என்று தொடங்கும் துதிகளை பாடி இவர்களை வணங்கினால் உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கி புதுத்தெம்பு பிறக்கும் என்பது ஐதீகம். அஸ்வினி குமாரர் மந்திரங்கள்: ஓம் அஸ்வினி குமாரத்வயம் நம காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வரூபாய வித்மஹே வைத்திய ராஜாய தீமஹி தன்னோ அஸ்வினௌ பிரசோதயாத். ரிஷிகளால் அருளப்பட்ட சகல நன்மைகளையும் அருளும் அஸ்வினி குமாரர் ஸ்லோகம். நாசத்ய தஸ்ராவ் வரதாவ் குபேலாவ் வைத்யாவ் சுராணாம் அம்ருதப்யபாகாவ் தாவ் அஸ்வினாவ் தேஜசா சூப்ரதீபாவ் பிரபத்யே அகம் சர்வ துக்கோபசாந்தயே.